பெண்களின் பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் அந்த ஆளுமை அவர்கிட்ட இல்ல? கண்ணு இங்க பாருங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா நடந்த பின்னாடி இருக்கிறது பேர் நடவடிக்கை. இப்போ சொல்றதை கேளுங்க ஐயா, நடக்கிற விஷயம் நடந்த பின்னாடி தான் அவர் நாலேஜுக்கே போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் நாலேஜுக்கு போனா தடுத்துருப்பாரு. இதே நீங்க என்ன எப்படி தடுத்துருப்பாரு? காவல்துறையை கூப்பிட்டு சூப்பர்மேன் வந்திருப்பாரா? இல்ல, ஆமா சூப்பர்மேன் சொல்றேன். நீங்க எதையாவது பேசிட்டு இருப்பீங்க. தகவல் எப்படி சார்? இங்க பாருங்க, எங்க அரசுக்கு கெட்ட எண்ணத்தோட தான் இன்னைக்கு எல்லாரும் செயல்படுறானுங்க. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. எங்க அரசுக்கு கெட்ட எண்ணத்தோட எல்லாரும் உங்க அரசு கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டு இருக்கா? செயல்படல. அப்படிதான் சொன்னீங்க. இப்போ அப்படி எல்லாம் நான் ஒன்னும் ஸோ அந்த ஆக்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸோட ஹெட் ஆஃப் ஃபோர்ஸ் யார் ஐயா? ஆக்சுவலி யார் அந்த பதவி? என்ன பதவி? தமிழ்நாடு போலீஸோட ஹெட் யார் ஐயா? உங்களுக்கு தெரியும்ல. தமிழ்நாடு போலீஸோட ஹெட்ன்றது போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட்டை கேட்குறேன். நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி கேட்குறீங்க. மினிஸ்டர் ராஜேந்திரன். யார் அவரு? கமிஷனர். இது டிஜிபி இன்சார்ஜ். டிஜிபி இன்சார்ஜ். இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கு என்னது? ஆக்டிங் கமிஷனர். இது டிஜிபி ஆக்டிங். அதான் டிஜிபி. நம்ம ஆக்டிங் முதல்வர் மாதிரி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic. Times Talk with CP Navin, editor and publisher Times of Republic. என் உறவுகளை மீண்டும் ஒரு டைம்ஸ் டாக் ஷோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் 80% மேலே பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாட்காஸ்ட் பண்ணுங்கள் அவரோடன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டைம் வரும், நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ நம்ம கூட வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசு கிடையாது. நம்ம சேனலோட கதாநாயகன் கூட சொல்லலாம். நன் அதர் தேன் நம்மளோட ஐயா காமாட்சி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா நக்கலை திமுகவின் மூத்த முன்னோடி. அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அவர் எது பேசினாலும் ரொம்ப அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஐயா பேசுவார். என்ன ஐயா? எதையாவது அலங்க. ஐயா உங்களை வந்து சரி நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா? உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபின் வந்து சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார்லாம் சொல்கிறாங்களே ஐயா, எதனால் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் தான் சொல்லணும். என்ன கேட்டால் எப்படி அந்த பட்டம் உங்களுக்கு கிடைச்சிது? ஆக்சுவலாக அதுக்கு இது சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது. ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய்டுவோம். இல்லை, இது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சொல்லணும். கேட்குறாங்க, கனடாலேருந்து பேசுகிறாங்க, யூஎஸ்லேருந்து பேசுகிறாங்க. கன்னடம் பேசுகிறாங்களா? கனடா நாடு கனடா நாட்டிலேருந்து அதிகமான வியூவர்ஸ் என் கூட பேசுகிறாங்க. தமிழ் எப்படி கன்னடக்காரங்களுக்கு புரியும்? அங்கே இருக்க மக்களுக்கு தான் அங்கே இருக்க தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அதிகமாக பேசுகிறாங்க. அதிகமாக எப்படி ஐயா? அதிகமாக பேசுகிறாங்களா? இல்லை, அதிகமான நம்பர் ஆஃப் பீப்புள்ஸு பேசுகிறாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபோன் பண்ணி ரொம்ப திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க, கொஞ்சுவாங்களா? ஐயோ, நேற்றுக்கு ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் அடிக்குது, பெல் அடிக்குது. எடுத்த உடனே என்னையா எங்கே இருந்தா பேசுகிறீங்கன்னா, ஐயா நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம், ரகுமான் இருக்காரு, ரகுமான் 2 திட்டுங்கண்ணா. ஏன்னா ரகுமான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சேப்பா அப்படின்னு. இல்லை சார், இது எங்கள் சேல ரகுமான் அப்படின்னா. அதுக்கப்புறம் சார் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடலான்னு நினைக்கிறோம், உங்கள் இதை வந்து வாடகைக்கு தருவீங்களா? எப்படி என்னுடைய வாடகை தருவீங்களான்னு கேட்குறான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து
ஏய்யா இப்படி ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அதுவும் ராத்திரி 11 மணிக்கு. 11 மணி இல்லை, 12 மணியா, 12 மணி. அதுக்கப்புறம் ஒருத்தன் பேசினான் கூடலூர்ல இருந்து, நான் ஆஃப் பண்ணி விட்டேன். அவன் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான். இவங்க இந்த பொழுது போகாத பயிலுக்கு பூரா நைட்ல ஃபோன் போட்டு என்னோட பேசுறானுங்க. ஆனா கலாய்க்கிறது நேற்றுக்கு பேசணும் தான் கலாய்ச்சான். சரி, மற்றவனெல்லாம் ரொம்ப ஐயா நாங்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு மீடியமா. இப்போ ஒரு ரொம்ப அசிங்கமா பேசினா இவன் கொஞ்சம் குறைவா. அசிங்கமா எல்லாம் இல்லை, பேச மாட்டான். அந்த இப்போ சிங்கப்பூர்ல இருந்து ராஜுன்னு யாராவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு திட்டுவாங்களா ஐயா? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களை வச்சு உங்களை இந்த மாதிரி ஃபன் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்ஜாய் பண்றாங்க. அது இந்த நேற்றுக்கு தான் இவன் மட்டும்தான், நேற்று சேலத்துல இருந்து பேசினவன் தான். சரி, மற்றவங்க எல்லாம் ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பா பேசுவாங்க. சரி ஐயா ரொம்ப உங்களை கலாய்க்கிறாங்க ஐயா, நீங்க கொஞ்சம் அது இந்த நவீன்கிட்ட சொல்லுங்க ஐயா, அவர் ரொம்ப கலாய்க்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வயசுக்காவது மரியாதை கொடுக்க சொல்லி. சரி, இப்போ கொடுத்துடலாம் மரியாதை உங்களுக்கு பயங்கரமா. இப்போ நான் இதுக்கப்புறம் ஃபுல் மரியாதை தான் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு சொன்னீங்க இல்லை, நைட் சேலத்தை வந்து கூப்பிட்டாங்க சொல்லி நான் எப்படி சிரிச்சேன். நான் சிரிச்ச மாதிரி இப்போ தமிழ்நாட்டு மக்களே சிரிக்கிறாங்க, ஊரே சிரிக்குது உங்க திமுக ஆட்சியை பார்த்து. அப்படியா? அப்படிதான், எனக்கு தெரியாத. சொல்லிட்டேன்ல, நீங்க சொன்னா போதுமா? ஊரேன்னா ஊர்ல சிரிக்கணும், ஊரே சிரிக்குது உண்மையாவேங்க. அப்படியா? சொல்லுங்க, கோயம்புத்தூர் விஷயத்தை பத்தி பேசுங்க. ஐயோ, கோயம்புத்தூர் விஷயம்லாம் முடிஞ்சு ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லா 3 பையிலையும் பிடிச்சி குண்டாஸில் போட்டாச்சு. சரி, அப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்ன இவ்வளோதான். இதை பற்றி பேசுனா இதுதான் உங்கள் சப்ஜெக்ட். வேற என்ன வேணும்? அவனை எவன் தப்பு பண்ணானா அவனை பிடிச்சாச்சு, கைது பண்ணி அவன் பேர்ல குண்டாசை போட்டு இன்னைக்கு உள்ள அனுப்பிச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணது? வேற அதை பற்றி என்னத்துக்கு பாவத்தை போய் பேசணும்? முடிஞ்சு போச்சு, அந்த பிள்ளை பாவம் இல்லையா? சரி, உங்கள் பாவ புண்ணியத்து காத்திலாம் இப்போ இங்கே நாங்கள் கேட்கல. நீங்கள் பாவப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஐயா. என்ன ஐயா நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்ட பிள்ளை? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. என் கேள்வி என்னன்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை செக்யூரிட்டி உள்ள, அதாவது ஹை அலர்ட்னா அந்த இடத்துல தவறுகள் நடக்குது நிறையா. அந்த இடத்துல கஞ்சா ஓட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டோம், பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வராங்கன்னு சில பேர் சொன்னாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மது பாட்டிலில் வந்து பிளாக் லாங்கை ஓட்டுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பல்வேறு கருத்துக்களை நம்ம பார்த்தோம் நியூஸ் சேனல்ஸில். இப்படிலாம் இருக்கும்போது அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கமிஷனர் பேசினார் நேற்று, பேட்டி கொடுத்தாரு, கேட்டிங்களா இல்லையா? கமிஷனர் உங்களை கேள்வி கேட்டா நைட்டு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு அங்கே என்னத்துக்கு இந்த பிள்ளை அங்கே போறா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? தெரியுமா சொல்றேன், அது வேற சப்ஜெக்ட். என்ன வேற சப்ஜெக்ட்? அதுக்குள்ள நான் வருவேன், எப்போ கேட்கணுமோ நான் கேள்வி கேட்பீங்க. ஐயா, என் கேள்விக்கான பதில நீங்க சொல்லுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, இது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு நான் என்ன ஜோசியமா பார்த்து சொல்ல முடியும்? இதுக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? அப்புறம் எப்படி? என்ன கிளி ஜோசியம் பார்க்கறா நீங்க? கிளி ஜோசியம் இல்ல, கட்டம் போட்டு 12 கட்டம் போட்டு 9 கிரகம். சரி, அப்படியே அந்த திமுக கிரகம் இருக்குல்ல, அது எப்போ ஒளியும்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. தமிழ்நாட்டை விட்டு நான் இருக்கிற தொட்டிக்கும் ஒளியாது, கவலையப்படாதீங்க. நான் ஒளிஞ்சா தான் கட்சி ஒளியும். ஐயோ, ஆமா, இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க நம்ம பாட்காஸ்ட்ல. ஆமா, கவலையே படாதீங்க. ஐயா, 100 இப்போ உங்களை வேற வந்து நான் சொல்ல முடியாது. இப்படி ஒரு இடியாப்ப சொல்றது விட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களை ஒளிஞ்சு போக நான் சொல்ல முடியுமா? என்ன அப்புறம் வருத்தப்படுவாங்க இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு, அச்சாணி. அதை புடிங்காச்சுன்னா நாடு நாசமா போயிடும். என்ன அச்சாணி? நாடு இந்த ரஜினி நடிச்சார்ல முத்து படம், அதுல புடிங்கிட்டு போமே, அதுல புடுங்கினது இல்ல, இது வேற. அதான் அச்சாடி. அதான் சேர்த்துக்குள்ள விடுவாங்களே. நாங்க திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய அச்சாணியா விளங்குறோம். நாங்க புடுங்கிட்டோம்னா சக்கரம் வீடு போயிடும் தனியா. ஒரு கேள்வி கேட்டேன், ஏதாவது சம்மதம் உள்ள பதிலா சொன்னீங்களா? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒட்டச்சியை பத்தி கேக்குறீங்க. ஒட்டச்சியை பத்தி நாங்க கேட்டேன். அப்புறம் என்ன கேட்டேன், அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. தெரியும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஐயா, எல்லாருக்கும் தெரியும் ஐயா. எனக்கு தெரியாது ஐயா. உங்களுக்கு சரி, இப்ப நான் இப்படி வரேன், எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்படிதான் சொல்றாங்க, செய்தியும் சொல்றாங்க. சரி, ஏன் வந்து பாத்தா உங்களோட திமுக ஆட்சி நிர்வகிக்கிற பெண்களின் பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் அந்த ஆளுமை அவர்கிட்ட இல்ல? கண்ணு, இங்க பாருங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நடந்த பின்னாடி இருக்கிறது பேர் நடவடிக்கை. இப்போ கேளுங்க ஐயா, நடக்கிற விஷயம் நடந்த பின்னாடி தான் அவர் நாலேஜுக்கே போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் நாலேஜுக்கு போனா தடுத்திருப்பாரு. இதே நீங்க என்ன எப்படி தடுத்திருப்பாரு? காவல்துறையை கூப்பிட்டு இப்படியே சூப்பர்மேன் வந்திருப்பாரா? இல்ல, ஆமா, சூப்பர்மேன் மாதிரியே கண்டிச்சிருப்பாரு.
காவலரை கூப்பிட்டு சத்தம் போட்டு போய் என்னங்கடான்னு என்னது அதாவது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெட்ட வரம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாவலர் நாங்க அதை இல்ல பெண்களின் பாதுகாவலர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கால் பண்ணி ஐயா இப்போ நான் ஒரு ரேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்துடணும். அப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு, ஃபோன் பண்ணி கமிஷன் தகவல் சொல்லுவாரா? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுட்டு பேசுங்க, புரியுதமா சொல்லுங்க. அங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா ஏன் நீங்க ஒரு மெயில தட்டி விட வேண்டியது தானே சிஎம். இப்ப நாங்கலாம் எதுக்கு இதை பண்ணணும் சார்? சிஎம் செல்லுக்கு ஒரு எல்லாமே சிஎம் நாலேஜுக்கு வந்துரும்னு சொல்ல இயலுமா? சிஎம் நான் அதை பத்தி கேட்கல, அந்த ஆளுமை ஏன் இல்லைன்னு கேட்டேன். ஆளுமை ஏன் போலீஸ் லேப்ஸ் அங்க இருந்தது, ஏன் இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கல? போலீஸ் எல்லாமே இருக்கு இப்போ இதுல வந்து இதுல இருக்கு ஏன் சும்மாவே இருக்கு கண்ணே? போலீஸ்ல நிறைய கருப்பாடுகள் இருக்கு. இப்போ அந்த கருப்பாடுகள்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா தட்டுற நிறைய நாய்கள் வந்து இப்போ போலீஸ் உத்தியோகத்துல உட்காந்துருக்கு. இந்த நாய்கள் வந்து இந்த அரசுக்கு எப்படியாவது கெட்ட பேரை உண்டு பண்ணணுங்கிற காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வேணும்னே வந்து இந்த அதிகாரிகள் தெரிஞ்சே அமைதியா இருக்காங்க. காரணம் என்னன்னா கெட்ட பேர் வரட்டும், இந்த அரசு எப்படியாவது டிஃபைட் ஆகட்டும், தோத்து போகும். நீங்க இப்ப பேசுற போக்குல ஒரு 4 நாய் போட்டீங்க. ஆமா, எந்த நாய் வந்து உங்ககிட்ட சொல்லுச்சு? அது என்கிட்ட எந்த நாயும் சொல்ல, நான் தான் சொல்றேன். நான் தாங்க சொல்றேன். நீங்க எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பீங்க. தகவல்ன்றது எப்படி சார்? இங்க பாருங்க, எங்க அரசுக்கு கெட்ட எண்ணத்தோட தான் இன்னைக்கு எல்லாரும் செயல்படுறானுங்க. என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. எங்க அரசுக்கு கெட்ட எண்ணத்தோட எல்லாரும் உங்க அரசு கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டு இருக்கா? செயல்படல. அப்படிதான் சொன்னீங்க. இப்போ அப்படி எல்லாம் நான் ஒன்னும் சும்மா இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஏதாவது நான் ஒன்ன சொன்ன நீங்க ஒன்ன பேசுறீங்க. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எங்க அரசு கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டு இருக்குன்னு சொன்னீங்க. கெட்ட எண்ணத்தோட எங்க அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்றானுங்க நாய்கன்னு சொன்னேன். சரி, ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரிலாம் மினிஸ்டர்ஸ் ஏன் இந்த மாதிரி வந்து கெட்ட எண்ணம் உண்ண சொல்லி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க? திமுக உள்ள இருக்கவங்க என்ன நாய்ங்க அதெல்லாம்? எது உங்க அரசு கெட்ட பேர் உண்டாகும்னு உங்க கட்சியில எங்க கட்சியில இருக்கவங்க இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடுப்புகள் எல்லாம் இந்த வேலையை பாக்குது. ஆமா, நீங்க 2 பேரும் ஒண்ணுதானே? அது அந்த ஏற்கனவே சொல்றாங்க. அதெல்லாம் ஏ டீம்ல பி டீம்ல. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே முன்னாள் தலைவர் ஒரு நண்பர் அங்க இருக்காருல்ல, ஐபிஎஸ். சரி, அந்த ஐபிஎஸ் வேலைகள் தான் அது. அவர் பூரா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி காய் நவத்திட்டு உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர்ல. மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி யாருக்கு இருக்கு? இருந்திருந்தா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? அதுதான் கேக்குறேன், பண்ணுவாங்களா? நானா பரவாயில்ல ஐயா பண்ணுவாங்களான்னு ஸ்டாலினை பார்த்தானே கேக்குறீங்க. ஸ்டாலினை பார்த்து கேட்கல, அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன். கடவுளை பார்த்து நீங்க கேட்கும் போது கடவுள் நம்பிக்கை இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்ல. அவர் கடவுள் ஆயிட்டாரா? எப்ப இருந்தியா கடவுள்? அண்ணாமலையார் எல்லாருக்கும் தாங்க கடவுள். அதான் முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்னு சொன்னேன்ல. அது வேற இது வேற இல்ல. அப்போ சொன்னது அந்த அண்ணாமலைஜி, இப்போ சொன்னது கடவுள் அண்ணாமலை நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த உருட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட ஐயா நான் உருட்டுறேனா? அப்புறம் ஐயா நான் ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? 10 நிமிஷமா நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. என்னத்த தேவையில்லாம பேசுறேன்? சரி, அடுத்து வருவா. என்ன சொல்றேன், அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுருவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, சிசிடிவி கேமரா எங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? பொதுவாக நீங்க ஆபத்துள்ள இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. உங்களே கேட்டால் நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்ல போகிறது கிடையாது. நானே சொல்லிடுறேன், சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் ஆபத்தாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியாதோ அங்கே தானே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா. உங்களுக்கு என்னதான் தெரியும்? எனக்கு புரியல. நான் என்ன காவல்துறையில் உங்களுக்கு வந்து நான் என்ன காவல்துறையில ஐயா பணிபுரியினேன். எங்கே சிசிடிவி ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? அது காவலர்கள் யாராவது கூப்பிட்டு வச்சு கேளுங்க. சரி, திமுக காரவங்களுக்கு வந்து சுத்தமாக அறிவே இல்லைல்ல? அறிவு உங்கள்கிட்ட கடன் வாங்கிக்கிறோம், கொடுங்க உங்க அறிவை. இதுலாம் மட்டும் வாய் வருதுல பேசுறதுக்கு? அறிவு இல்லை. இதுக்கெல்லாம் மட்டும் வாய் வருதுல்ல, சொல்லணுனே வாய் வருதுல்ல. என்கிட்ட கொஞ்சம் கொடு, உங்களை கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கரெக்டான கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுதா? என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்களே, எங்க இல்லையா அங்கதான் கொண்டு போய் வைக்கணும்னு கேட்கறேன். ஒண்ணு ஆமானா ஆமா இல்லைன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஒரு பின்னாடி பக்கம் ஒரு சந்துல பொந்துல கொண்டுட்டு போய் சிசிடிவி கேமரா அது பின்னாடி தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸு. அங்கே தவறு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. இதெல்லாம் காவல்துறை தெரியும்னு நான் சொல்கிறேன். அப்போ அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணுமா இல்லையான்னு கேட்டால் என்ன இப்படி பேசுகிறீங்க? ஏங்க
அங்கதான் தப்பான பாலான விஷயங்கள் நடக்குதுங்கிறீங்க. சரி, அதுக்கப்புறம் அங்க கள்ளச்சாராயம் ஓட்டுறாங்கிறீங்க. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம வைக்க கூடாதாங்க? நம்ம எப்படி வைக்கிறது? ஏன்னா அது நம்ம காசு வாங்கிட்டோம்ல. அதான் காவல்துறை இந்த காசு மாதிரி வாங்கி- காசு வாங்கினான்னு நான் அந்த சொல்றேன். மந்திரிக்காக போயிச்சா காசு? இந்த பாருங்க, மயக்க பிடிங்க அடிச்சு பிடிங்க, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காது. ஐயா நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க ஐயா. நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஆமா, நொட்டுறீங்க. இல்ல நான் எடுத்து கொடுக்குறேன் ஐயா நான் இந்த உங்களுக்கு. வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி அப்ப நீங்க பேசுங்க. என்னத்த பேச? ஏன் வைக்கல சிசிடிவி? சிசிடிவி கேமரா அங்க வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படல, வைக்கல. ஆமையா, ஏற்படல, வைக்கல. ஒண்ணுமே பேச முடியல இந்த மேட்டர்ல. என்னத்த இந்த மேட்டர்? இது ஒரு மேட்டரா? இது ஒரு ஐயா மேட்டர். உங்களுக்கு இது ஒரு மேட்டர், திமுக காரங்க இது ஒரு மேட்டர் கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட, இப்போ அடுத்த கேள்வி அப்படியே 10,000க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள், 6,000க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், 15% போக்சோ சட்டம் அதிகமாக இருக்கு, தவறுகள் நடக்கிறத சொல்கிறேன், 31 லாக்அப் டெத்து. சரியா? இதுக்கெல்லாம் நம்மளோட பதில் என்ன? இதெல்லாம் எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தான், இங்கேயும் நடக்குது, அவ்வளோதான். வேற என்ன? என்னது? எல்லா மாநிலத்திலையும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குது. மக்கள் பெருக பெருக இந்த மாதிரி தவறுகளும் கூடிக்கிட்டு போகுது, அவ்வளோதான். ஆமையா, போன அரசுக்கு இந்த அரசில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன் வடக்கத்தியன். இங்கே இருக்க கொலை கொள்ளங்களில் ராஜஸ்தான் திருடங்களும் இந்த பீகார்லேருந்து வந்த நாய்களும் தான் நிறைய அட்ராசிட்டியில் உண்டு பண்ணுதுங்க. அது தவிர இங்கே இருக்க அவங்கள பார்த்து இங்கே இருக்க நாய்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுறான். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒருத்திட்ட போயிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன சொனை இருக்கும்? கூறுகட்ட நாய்க, திருட்டு நாய்க. சரி, நீங்கள் இப்போ அக்யூஸை திட்டிலாம் ஒன்று போது, நம்ம இந்த மாதிரி திமுக காரங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி திட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க பார்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்கிறது. நியாயமா பேசுறாரு ஐயா. நான் நியாயமா பேசாம அநியாயமா பேசிட்டு அநியாயம் இல்ல, நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, இது இந்த இஷ்யூ வந்ததுல இருந்தே நான் என்ன சொல்றேன், மறைவான இடத்துக்கு எதுக்கு அந்த பெண் புள்ள இரவு நேரத்துல அங்க போகணும்? அது காதலனோட போய் பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? கார்ல தானே உட்கார்ற, மெயின் ரோட்ல கூட உட்கார்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மறைவான இடத்துக்கு? நான் சொன்னேன்னா எந்த ஒரு தனிநபரையும் நம்ம அக்யூஸ் பண்றதுக்கு இங்க கிடையாது. இங்க பாருங்க, அதுக்காக நாட்டுல எல்லா ஊரும் இருக்குங்கிறதுக்காக அவங்க அங்க போனது தவறா கூட இருக்கட்டும், தவறுனே கூட வச்சுப்போம். இப்போ நீங்க கேட்க பதில் சொல்லிட்டேன் இல்லையா, ஓரம் கட்டி வச்சிருங்க. இந்த இதுக்குள்ளேயே வரக்கூடாது, இதை வச்சு விட்டக்கூடாதீங்க. என் கேள்வி என்னன்னா, அங்க அந்த மாதிரிலாம் இது நடக்குதுன்னு தெரியும் இல்லையா ஐயா? ஒத்துக்கோங்க ஐயா, நடக்குதுன்னு தெரியும்ல, ஏன் ஐயா நைட் ரவுண்ட்ஸை வண்டி அங்க போல? அடுத்த கேள்வி. இப்படி கேட்டாக்க எனக்கு என்ன தெரியுங்க? நான் என்ன கமிஷனரா, சிட்டி கமிஷனரா? உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க என்ன, எனக்கு புரியல ஏன் போல அப்படின்னா. இப்போ என்ன சொல்ல போறீங்க ஐயா? நான் வந்து கமிஷனரா நான் ஃபோன் பண்ணி சொல்ல ஐயா, என்கிட்ட அதிகம் தான் நான் சொல்லுவேன். இந்த இதெல்லாம் ஒரு பதில் ஐயா. ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மூத்த முன்னோடி திமுக வந்து காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போச்சுன்னு ஏற்கனவே ஒரு தலைவர் பேசினாரு. நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்றோம், எங்க கலைஞர் ஐயா சொன்ன வார்த்தை தான் இது. சரியா? சரி. இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொம்படிச்சுக்கிட்டு அந்த பயல்க ஈரல் எல்லாம் அழுகி போய் உட்காந்துருக்காங்க. சரி, அவங்க பண்ற சரி ஒண்ணு பண்ணுங்களேன். இப்போ இது எல்லாமே இவங்க தானே பண்றாங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நயனா நாகேந்திரன் இருக்கார்ல தலைவர், அவரை சிஎம் ஆகிட்டு இறங்கிட்ட சொல்றேங்க உடனே. அது நான் மக்கள்ல எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஐயா நீங்க தான் உணர்ந்துட்டீங்க. இங்க பாரு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. இப்போ ஒன்றிய அரசு பம்மாத்து வேலை பண்ணுது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் நியமனம் பூரா ஒன்றிய அரசு தான் பண்ணுது. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஐபிஎஸ் செயல்படுது. அதுவும் உள்துறை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உள்துறை இருக்கா, உள்துறை உள்துறை இல்ல ஆக அது இல்ல, உள்துறை இவரிடம் ஐஜி இருக்காரு இல்லையா, யார் அவரு? என்ன உள்துறை? டேவிட்சன் சாரா? ஆமா, அவரு. சிஐடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் உள்துறையில இருக்காங்க யாரு? டேவிட்சன் சாரா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரவணன் சார் கமிஷனர். இப்போ இவங்க எல்லாம் பிஜேபி ஆளுன்னு சொல்றீங்களா? ஏங்க நான் கேட்கறது, நீங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன கேட்குறீங்க? அவர் கீழே எத்தனை பேர் இருக்கேன் சார்? அங்க கோயம்புத்தூர் சிட்டில அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர்ல சார். இரிட்டேட் பண்ணாதீங்க சார். டைம் அங்கதான் சொல்றேன். அப்போ கண்ட்ரோல் கமிஷனர் தானே சார் அவர்? இப்போ பிஜேபி சப்போர்ட்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வைங்க, ஏதாவது சொல்லுங்க சார். அவர் யாரு? அவர் எஸ்பிசிஐடி சிபிசிஐடிக்கு தான் கமிஷனர் சார். எந்த கமிஷனர்? சரவணன் சார் ஒரு கமிஷனர். சரவணன் வந்து அடிஷனல் சார்ஜ் கமிஷனர். சார் நான் வெறுப்பேற்றுறதுக்காக உட்காந்து பேசினீங்களா? என்ன கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் கமிஷனர் சரவணன் சார் சரவணன் அவரு பிஜேபி ஆளுன்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதனால கேக்குறேன். கேட்டீங்களா இல்லையா? அந்த கேட்ட கேள்விக்கு பதில் உருட்ட. இப்ப உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு உருட்டி மாத்தணும். இப்ப பாரு, அவரு சரவணன் தான். அவரு நேத்திக்கு பேச இப்ப யார் சரவணன் இல்லைன்னு சொன்னா? இப்ப அவரு என்ன சொன்னாரு நேத்து? என்ன சொன்னாரு? நான் சொன்னது தான் அவரும் சொன்னாரு. 12 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளை எதுக்கு மறைவான இடத்துக்கு வரணும்னு கேட்டாரா? இந்த இல்லையா? கேள்வியை வந்து அவர்கிட்ட இப்ப நான் உங்ககிட்ட வச்ச கேள்வியை யாரும் அவர்கிட்ட வைக்கல. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த முன் வச்சிங்க இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு கேட்கும் போது ஈரல் கெட்டு போச்சு, போலீஸ் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்கன்னு பொதுப்படையா சொன்னீங்கல்ல. இப்போ இதுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடியவர் அந்த ஊரோட கமிஷனர். அப்போ அவர் வந்து பிஜேபி ஆளுன்னு சொல்றீங்களான்னு கேட்குறேன். அவர் பிஜேபி ஆளா இல்லை அவர் கீழே இருக்க பிஜேபி ஆளான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவர் தானே கண்ட்ரோலு. அவர் கண்ட்ரோலா இருந்து அவர் கீழே இருக்க அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஏரியா வந்து இப்படி வித்தியாசமா கேட்பா. சரி, வித்தியாசமா கேட்கவா? இப்போ இன்னும் ஸ்ட்ரைட்டா கேட்கல. அந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர் தான் இன்சார்ஜ் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்வாளர் தான், அது இன்ஸ்பெக்டர் தான், அதுக்கு கண்ட்ரோல் அவர் தான். அவர் யாரு கீழே வராரு? அவர் தான் குற்றம். அவர் யாரு கீழே? அவர் யாருக்கு கீழே வந்தா அப்புறம் சிஎம்க்கு கீழே வர்றாங்க. நீ இப்ப இங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்க. இப்போ நான் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒண்ணு கேட்கவா? கேளு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இவர் வந்து பிஜேபி ஆளுன்ட்டீங்க சரியா? அப்போ முதல்வர் வந்து பிஜேபியோட ஆளா? எது ஐயா, உங்க முதல்வர் பெண் காவலர், பெண்களின் காவலர், இரும்பு மனிதர், மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக பெண்களின் விடிவெள்ளி போதுமாய்யா? நாங்க ஒன்னும் அடுக்குமொழியில பேச ஐயா இல்ல, உங்களுக்கு போதுமா? இல்ல எங்களுக்கு ஒன்னும் போதும். ஏன்னா சொல்ல இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல ஐயா, இப்ப நான் சொன்னேன்ல, சொல்ல ஒரு மாதிரி வாமிட்டா வர மாதிரி இருந்தது எனக்கு. அதுதான் போதுமா? இல்ல வாமிட் எடுத்துட்டீங்கன்னா இல்ல, அந்த மாதிரி சொல்லும் போது பெண்களின் காவலர் அப்படி கொமட்டிட்டு யார் சொல்ல சொன்னா? அதான் போதுமா? யார் சொல்ல சொன்னது? உங்களுக்காக தான். எங்களுக்கு ஒரு மஷ்ரூம் கொடுங்க வேண்டாம். அப்பாடா சரி, அவர் இருக்கிறாப்ல கையாளாகிறவர் அப்படி சொல்ல வாப்போ. ஒரு மஷ்ரூம் பேச வேண்டாம். அவரை பத்தி பேசுறதே உமக்கு என்ன ஐயா இருக்கு? அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட்னு சொல்ல வரீங்களா? அப்போ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. வேஸ்ட்னு சொல்ல உமக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். அப்ப கரெக்ட். தகுதி இல்லாதவர் தான் அவரை பத்தி பேசணும். தகுதி உள்ளவரை பத்தி பேசவே கூடாது. உமக்கு தகுதி இல்லாத ஐயா, அதான் ஐயா, அவரை தகுதி உள்ளவங்களாம் பேசவே முடியாது. பரவாயில்ல, அந்த பழி நான் ஏத்துக்கிறேன். தகுதி இல்லாத நான் தான் அவரை பத்தி தான் பேசணும். அப்ப அவரை பத்தி யாரு பேசுவா? அப்படி வச்சுப்போமா? புறம்போக்கு தான் பேசும். கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாண்புமிகு முதல்வர், நான் என்ன சொன்னேன்? தகுதி இல்லாதவதான் தகுதி இல்லாத பத்தி பேசுவாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னா, நீங்க பாருங்க, ஒரு கேமரா முன்னாடி ஒரு புறம்போக்கு தான் பேசுன்றீங்க. இப்போ நான் முதல்வரை பத்தி பேசினா அப்போ என்ன சொல்ல வரீங்க? புறம்போக்கு சொல்ல வரீங்களா? நீங்க தான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? நீங்க தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஆமா, ஏன்னா அந்த பழியை ஏத்துக்கிறேன் ஐயா. தகுதி இல்லாதவன் யாரை பத்தி பேசுவார்கள்? தகுதி இல்லாதவரை பத்தி தான் பேசுவாங்க. தகுதி இல்லாதவங்களை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல முதலமைச்சரை பத்தி தான் பேசுவீங்க. இல்ல அதான் 2-1. இப்போ சொல்லுங்க. இங்க பாரு, 1 தான் 2 2 1 3 தான். அதனால 2 1 3 2 ஆகாது. எப்படி இப்படியே ஒரு கண்டுபிடிப்பு பிடிக்கிறீங்க? சரி, திமுக ஆட்சியில வந்து பெண்கள் செல்லக்கூடாத இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 இடத்த சொல்றாங்க ஐயா. சொல்லவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திமுக காரங்க வீடு, திமுக காரங்க கட்சி சார்ந்தவங்க வீட்டு பக்கமே போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் சொல்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பொதுக்கூட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட பெண்கள் விடுதின்னு சொல்கிறாங்க. தங்களோட கருத்து சொல்லுங்கள். என்ன கருத்து சொல்கிற? ஐயா சொல்கிறாங்க ஐயா, இங்கெல்லாம் போகக்கூடாது பெண்கள்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்க ஐயா. அதாவது எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட டைலாக் கேட்கல. அந்த முட்டாள்தனமாக கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்களாம் போகக்கூடாதுன்னு சமூக வலைத்தளங்களில் ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உம்மோட சேர்ந்த பயிலுவோ இப்படி தான் எழுதுவானுங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் ஐயோ ஐயா, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் அறிவு டிப்போ தான். பதில சொல்லுங்கள். பதில் என்ன பதில்? இந்த கேட்கக்கூடாத கேள்வி அந்த நாயை கேட்பாங்க. இந்த நாய்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல நாங்கள் என்ன அந்த நாங்கள் என்ன அவமா நாயான்னு கேட்குறீங்களா? நான் மனுஷன். அவங்களமா நாயான்னு கேக்குறீங்களா? இப்ப ஆமா சொல்லுமா இல்லன்னு சொல்லுமா? இல்லன்னு சொல்லு. சரி, பொழைச்சு போங்க. நீங்க இல்ல ஓகேவா? ஏன்னா வயசுல மூத்தவரு. இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, செருப்பை கொண்டு அடிக்க வேண்டாம் ஐயா. நான் கேட்கல ஐயா. நீ எவன் கேட்டானோ அவனை தான் அடிக்கணும்னு ஐயா கேட்கல. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சி நடத்தல
சரியா? அவங்க ஒரு பெரிய மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க 4 வருஷ காலமாக. ஒரே நடிப்பு கூடாரமாக இருக்கு. ஏன்னா அந்த திமுகவோட குடும்போட எண்ணமும் அதுதான், எப்பவுமே அந்த படம் 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 ஆக்டிங் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆக்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸோட ஹெட் ஆஃப் ஃபோர்ஸ் யார் ஐயா? ஆக்சுவலி யார் அந்த பதவி, என்ன பதவி? தமிழ்நாடு போலீஸோட ஹெட் யார் ஐயா? உங்களுக்கு தெரியும்ல, சிஎம். தமிழ்நாடு போலீஸோட ஹெட்ன்றது போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட்டை கேட்குறேன். நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி கேட்குறீங்க. மினிஸ்டர் மிஸ்டர் ராஜேந்திரன். யார் அவரு? கமிஷனர் இது டிஜிபி இன்சார்ஜ். டிஜிபி இன்சார்ஜ். இன்னொரு பேரும் இருக்கு, அதுக்கு என்னது? ஆக்டிங் கமிஷனர். இது டிஜிபி ஆக்டிங், அதான் டிஜிபி. நம்ம ஆக்டிங் முதல்வர் மாதிரி. ஐயா ஐயா இல்ல ஐயா, இங்க பாருங்க இல்ல ஐயா, ஐயா இல்ல நீங்க என்ன மனசுல நினைச்சு ஐயா இல்ல ஐயா, ஐயா கொய்யா. இப்போ ஆக்டிங் முதல்வர் மாதிரி அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன பாருங்க? ஏன்னா இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா போலீஸோட தலைவரே வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி தான், சரியா? அதுலயே முரண்கேடு இருக்குது. உண்மைதானே? நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இவ்வளவு வக்கன நொக்கனையா கேக்குறீங்களே, 3 ஆண்டு காலமா ஒரு அடிஷனல், வெறும் இந்த மாதிரி அடிஷனல் சார்ஜ் கொடுத்து சிட்டி கமிஷனர், நல்லா புரிஞ்சுக்கணும், சிட்டிக்கு கமிஷனர், அடிஷனல் சார்ஜ் டிஜிபி, ஒருத்தர் 3 வருஷமா வச்சு அந்த அம்மா ஆட்சி பண்ணிச்சே. அப்ப எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க, இப்ப எங்களை வந்து புடுங்க வந்திருக்கீங்க. ஐயா கரெக்ட், நீங்க சொல்றது 100% உண்மை ஐயா. அப்ப யாரும் எதுவும் புடுங்கல, இப்ப ஆட்சி நீங்க இருக்கீங்களா, புடுங்க வேண்டியதானே? நாங்க புடுங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்ப புடுங்கணுமோ அப்பதான் தெரியும், அப்ப புடுங்குவோம். நீங்க வந்து பாருங்க. கரெக்ட் ஐயா, ஆட்சியை புடிங்கிட்டு போகுது இன்னொரு 3 மாசத்துல. அது எங்களுக்கு தெரியும், ஆட்சி புடுங்கிட்டு போதா நாங்க திரும்ப வர்றோமான்னு. இன்னும் நீங்க வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா ஐயா? இதுல என்ன சந்தேகம்? 26 நாங்க தான், 31 நாங்க தான். எங்க புலல்லையா? புலல்ல தான். ஆமா, நீங்க வந்து கட்டி சொல்லு ஐயா. ஐயா நான் ஐயா அங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு நான் வேற எங்க, நான் 12 மணி சுடுகாடுக்கு போறேன். அப்புறம் என்ன மஸ்து, நான் எதுக்கு அங்க வர போறேன்? சரி, நான் என்ன கேட்கறேன்னா ஐயா, கேள்வி போல் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து சொல்றாங்க ஃபுல்லா வந்து படமா நடிப்பு, படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் வந்து டிஜிபியே வந்து இன்னொரு ஆக்டிங் இதில் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சரியில்லாத போது தான் இந்த அலட்சிய போக்கு, அதிகாரிகளோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிகாரிகளோட கைகள் உண்மையாகவே கட்டப்பட்டிருக்கா? என்ன சணலில் கட்டியிருக்கா, இல்லை நைலான் கயிறில் கட்டியிருக்கா, இல்லை இரும்பு கையில் இதில் விலங்குல மாட்டியிருக்கா? திமுக என்ற ஒரு மிகப்பெரிய தீய சக்தியின் கைதா கட்டப்பட்டிருக்கு. உங்களோட கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி திமுகவை தீய சக்தி அது சொல்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி மக்கள் அப்படின்னு யார் எங்க ஆட்சியை பத்தி குறை சொல்றானோ அவன் வந்து நாசமா போயிடுவான். சரி ஐயா, இப்போ நான் இந்த மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 கேஸுக்கு மேல நான் சொன்னேன்ல, வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்டு நான் சொன்னேன் இல்லையா? உங்க ஆட்சி சீரும் சிறப்பமா தானே இருக்கு. அப்படியே இவ்வளவு தப்பு நடந்திருக்கு? போன ஆட்சியை விட இந்த ஆட்சி அதிகமா? போன ஆட்சி இல்ல, இப்ப நீங்க இந்த பாயிண்ட்க்கு நான் கேக்குறேன், போன ஆட்சிக்கு சீரும் சிறப்பா நடக்குதுன்னு சொல்றீங்க. போன ஆட்சியில ஒரே இடத்துல 150 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டது பொள்ளாச்சி மேட்டர்லாம் தெரியாதாக்கும், எங்கள்கிட்ட வந்து புடுங்க வந்து. இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி நடக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. குறைவா நடந்திருக்குன்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா 150 இது நடந்தது. ஹோல்சேலா நடந்திருக்காங்க. அப்புறம் ஹோல்சேல் தானே. இப்ப அப்படி கம்பேர் பண்றீங்களா? ஒரே இடத்துல 150, இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தானே. இங்க பாருங்கய்யா, மக்கள் வந்து நம்ம தான் மனசு சுத்தியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஓ அப்படி ஓகே 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 ஓகே. அதே மாதிரி பெண்களும் அவங்களும் சுய பாதுகாப்பா தேடிக்கணும். தேடாம அவங்க வந்து கண்ட நேரத்துல கண்ட இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாக்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு காவலரை கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அதை பூட்டை போட்டு சாவியை நாங்க எடுத்து வச்சுக்க முடியாது. புரியுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, கடைசியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க பாதுகாப்ப, அவங்க பெண்கள் பாதுகாப்பா அவங்க தான் பாதுகாத்துக்கணும் மேக்சிமம். அவங்க நாங்க அரசும் ஐயா, அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கழிச்சிட்டு போயிடுங்க. அது எங்களுக்கு தெரியும். நீங்க தேவையில்லையா? அப்போ நாங்க தேவையில்லைன்னா நீங்க அப்புறம் நீங்க எதுக்கு? நாங்க ஊரை கொள்ளடிச்சு வாயில போடுறதுக்கு? ஆமா, உங்க வீட்டுல தான் வந்து கொள்ளையடிக்கணும். இல்ல, எங்க வீட்டுல ஒண்ணு இல்ல வரத்துக்கு. எங்க வீட்டுல ஒண்ணுமே, நானே வீடு இல்லாம சும்மா அங்க ரோட்ல பத்துனுக்குறேன். நீங்க தான் சொல்லிட்டீங்களே நான் புறம்போக்குன்றீங்களே. ஆமா, சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். இல்லைங்க, சொன்னா எவ்வளவு அநாகரிகமா பேசுறீங்க பாருங்க. ஆமா, இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு மரியாதை நிமித்தமாக எவ்வளவு அழகான கேள்வியில முன்வைக்கிறோம். அழகான கேள்வி நீங்க வைக்கிறது பூரா அனாச்சாரமான கேள்வி.
அழகான கேள்வி அது. சரி, இது ஆமா, நான் வந்து ரொம்ப அசிங்கமான கேள்வியில முன்வைக்கிறேன். ஆமா, இப்ப கேட்கறது பூரா அசிங்கமா தானே நான் கேட்குறீங்க. சொல்றேன், அசிங்கமா கேவலமா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கவங்க கிட்ட போயிட்டு அழகாவா கேள்வி கேட்க முடியும்? ஏங்க, நாங்க தூய்மையிலும் தூய்மை, அருமையான தூய்மையான ஆட்சி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மக்களின் நலனே எங்களுடைய நலன்னு நாங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை போய் இப்படி பெரும்படியா பேசுறது, எங்களை திட்டுறது, இது கடவுளே கும்பிடாத நாங்க கூட. நானு ஒண்ணு சொல்லவா ஐயா? இப்ப நீங்க சொன்ன பதில் வந்து உண்மையா கலாச்சிங்க தானே? நாங்க ஒன்றும் கலாய்க்கல, உண்மையை தான் சொல்றேன் ஐயா. இப்போ இவ்வளவு நேரம் பேச கூட ஓகே. இப்போ நல்ல ஒரு மாதிரி வந்து இந்த டார்க் காமெடி பண்ணுவாங்க இல்லையா, ஃபன் பண்ணீங்க தானே? நீங்க என்ன வேணாலும் பண்ணி இல்ல ஐயா, இப்போ நீங்க முதல்வரை கலாய்ச்சிங்க தானே? இப்போ நாங்க எதுக்கு முதல்வரை கலாய்க்கிறோம்? இப்போ நீங்க சொன்ன பதில் தூய்மையிலும் தூய்மும் தூய் நீங்களே என்னது? ஆமா, வராது நீங்களே ஐயா. அது நாயை கூப்பிடு. இல்ல ஐயா, நீங்க காரி இல்ல ஐயா, நீங்க தூத்தும் காரி தானே துப்புனீங்க. இப்போ நாங்க என்ன மஸ்துக்கு இப்போ துப்புனீங்களே ஐயா? நான் ஒன்னும் துப்பல. சொன்னீங்க தூய்மை தூய்மையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏதோ சொன்னீங்களே ஐயா. தூய்மையிலும் தூய்மையான ஆட்சி எங்களுடைய நல்லாட்சி, வல்லவருடைய ஆட்சி. புரிஞ்சுக்கோ. அது நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா நடந்தது. கடைசியா ஜெயலலிதா அம்மா காட்டுச்சு, போயிட்டு வாங்க. நல்ல வழி காட்டும், போயிட்டு வாங்க ஐயா. என்ன ஐயா அப்ப நடந்த? நீங்க திமுக தானே? அதிமுக மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க திமுகவா அதிமுகவா? நாங்க எந்த கட்சி? நீங்க திமுகவா அதிமுகவா? திமுகவா? அப்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா தான் நீங்க தூய்மைன்னு சொன்னீங்கல்ல, அது அந்த அம்மா காலம் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த அம்மா காலத்துல தூய்மை இப்ப நீங்க பாவியா ஏன் அந்த அம்மாவே என்ன ஒண்ணு இல்ல, பக்கத்துல எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்க்கு உடைஞ்சு போயிடும். என்ன ஐயா என்ன அப்படி பேசுறீங்க? நீங்க வந்து இவ்வளவு நேரம் அந்த அம்மாவை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு இந்த நாட்டுல ஒண்ணும் ஐயா நல்லா இருந்தது ஐயா. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க ஐயா. இருந்தாங்க. அதனாலதான் அங்க போய் 120 பேர் செத்தாங்க. சரி, சரி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் நீங்க ஊரு ஃபுல்லா பேனர் வச்சீங்கல்ல. ஆமா, இப்ப எங்க குனிஞ்சிட்டு? இல்ல அதை நீங்க வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா வந்து கேவலமா தலை குனிஞ்சு போய் தான் இருக்கு தமிழ்நாடு. இனிமேல் நம்ம குனிய விட மாட்டோம்னா நீங்களே பேனர் வச்சுக்கிறீங்க உங்களுக்காக. ஆமா ஆமா ஆமா, ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கே அந்த குற்ற உணர்வு அதிகமாகி ஊர் முழுக்க நீங்க டமால் அடிச்சுக்கிட்டீங்க. கரெக்டா? தனக்குடிய விடமாட்டோம் சொன்னா தப்பு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படி கிடையாது. அப்புறம் இவ்வளவு நாள் நாங்க தலைகுனி வச்சுட்டா இனிமேல் வந்து மக்களுக்கு நாங்க தலைகுனி விட மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்படி வச்சுக்கணும். கரெக்டா? அப்படியெல்லாம் நீங்க அதாவது இப்ப நீங்க இப்போ காமாட்சி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா கூறுகட்டத்தனமா இப்ப நான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தேன் திமுக ஆதரவா, என் மானத்தை இழந்து பேசிட்டு இருந்தேன், இனிமேல் நான் மானமோட இருப்பேன், இனிமேல் மானமுடன் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாமா? அதை நாங்க எப்பயும் மானத்தோட தான் இருக்கோம். அப்படி பேசலையே, ஒண்ணுமே பேசலையா? அப்ப நான் மானத்தோட பேசலையே நீங்க எதுவுமே. அப்ப எல்லாம் மானம் கெட்டு போய் பேச மாதிரி தான் இருக்கு. நாங்க எதுக்கு மானம் கெட்டு போய்? நான் வந்து உங்களை சொல்ல திமுக சார்பா பேசுறேன், உங்களை சொல்றேன். திமுக மானம் கெட்டு போகல. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து என்னைக்கு ஆட்சியில நான் சொல்ல, நான் கிடையாது, மக்கள் சொல்றாங்க, என்னைக்கு வந்து திமுக வந்து ஆட்சி கட்டில இருந்து வெளியே வராங்களோ அன்னைக்கு வந்து எல்லா தமிழ் பெண்களும் தனி நிமிர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஃபுல்லா வருது. அதுதான் இப்போ ஒரே எல்லா சோஷியல் மீடியாவில் வருது. அதை பற்றி உங்களுக்கு என்ன? ஐயா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆட்சியாளர்கள் மீது சேற்றை வாரி இறைப்பது என்பது அரசியலில் காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆமா, அது நாங்க ஆட்சியில். ஆனா இங்க சேத்த தூக்கி அடிக்கலையே பாரு, அடுத்தவங்க இங்க சேத்த தூக்கி அடிக்கல ஐயா. பாருங்க, எல்லா சேரோட சேர்ந்து செருப்பு, சரியா, எல்லாத்தையுமே தூக்கி அடிக்கிறாங்க. எல்லா ஆட்சியிலையும் இது நடக்கும். இவ்வளவு நடக்கலையே, எவ்வளவு ரொம்ப அதிகமாக அடிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வயசு? இப்ப 4-5 வயசு, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு? இப்போ எனக்கு என்ன, நீங்களே சொல்லுங்க. அதையும் நீங்களே சொல்லுங்க, எல்லாத்தையுமே நீங்க தான் சொல்லுங்க. என்னத்த போய் சும்மா என்னையா என்ன அப்படின்னா ஐயா, நீங்க காலம் மாற மாற மக்கள் மாறிட்டே வந்துட்டு இருக்கா. மக்கள் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க தெரியுமா ஐயா? ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு கேட்டா, ஆமா 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இப்போ இருக்கிறான், வரான் சாவறான் போறான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ சொன்னீங்க கொண்டாத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வரான், அங்கேருந்து இங்கே வரான், பிறகுறான், அப்புறம் சாவுறான் அப்படின்ற மாதிரி பேசுனீங்களே, அது கரெக்டா? பிறகுறான் சாவுறான் நான் சொன்னேன். சொல்லியா? உனக்கு என்னையா ஆச்சு? என்ன ஏதோ கலந்துக்குச்சா? நீங்க சொன்னது அப்படிதான் பேசுனீங்க. ஏதாவது என்ன சொல்ல வந்தீங்க? அப்போ இங்க இருக்க மக்களோட வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் இங்க அதனால சாக வேண்டியதா, நிறைய மக்கள் வரனால செத்துணுமா மீதி இருக்கவங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என்ன சொன்னேன், அந்த ஆட்கள் அதிகமா வர்றதுனால தவறுகளும் இங்க அதிகமா நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அது மட்டும் சொல்லல, அதோட சேர்ந்து இங்க இருக்க நாய்களும் சேர்ந்து பண்ணுது. ஆமா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், ஒரு நாய் குலைச்சா இன்னொரு நாய் குலைக்கிறது கட்டாயம். திமுக மாதிரி
ஐயா எனக்கு தெரியல, நீங்க நாயின்றீங்களா, அதில் ஏன் திமுக நாயெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். நான் கேட்கல ஐயா, எல்லாமே இருக்கும் ஐயா. ஐயா இப்போ என்ன உனக்கு இருக்குமா? இருக்கும். சரி, இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேட்குறது தான் சரியா, தமிழகத்துக்கு பிடித்த சனி எப்போ ஓயும்? அது 2031 நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் இல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் பாரத தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடிஜி எப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போ வந்து தமிழக பதவி விட்டு விலகுறாரோ, முதல்வர் எப்போ விலகுறாரோ, முதல்வர் அதான் ஐயா பிரதமர். ஐயா ஓகே, உங்க பிரதமர் மு க ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு பிரதமர் வந்து நரேந்திர மோடிஜி அவர்கள், உங்களுக்கு முதல்வர் பிரதமர் அப்பா அம்மா சித்தப்பா மாமா எல்லாமே உங்க தலைவர் தானே. எங்களுக்கு முதல்வர் தான் அவரு. ஐயா நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல பிரதமர் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு. நீ அவரை அப்புறம் என்ன மோடிக்கு காட்டுல மோசமா நான் வச்சுக்கோங்க ஐயா, ஐயா வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரதமர் முதல்வர் எப்போ வந்து அதுல இருந்து இறங்குறாரோ, அதாவது சிஎம் பதவியில இருந்து இறங்குறாரோ, மோடிஜி எப்போ மோடிஜி வந்து உங்க மேல எப்போ நடவடிக்கை எடுக்கிறாரோ, இல்ல உங்க அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு புடுங்க மயிரையும் புடுங்க முடியாது. அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கெல்லாம் தெம்பு இல்ல. நீங்க தானே சொன்னீங்க மோடி அவர்கள் எப்ப அரசாங்கத்தை கலைக்கிறாரோ, எப்ப அரசாங்கத்தை கலைக்கிறாரோ, சும்மா இருயா. அவர் எப்ப நாசமா போறாரோ அன்னைக்கு தான் நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. முதல்வர் அவர்கள் ஐயா உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். ஐயா சொன்ன மாதிரி முதல்வர்கள் நாசமா எப்போ போகும்போது அப்போ எல்லாமே கரெக்டாக ஆகிடும். தவறு இல்லை. உங்கள் முதல்வர் நீங்கள் இப்படி பேசலாமா? ரொம்ப தவறு ஐயா, ரொம்ப தவறு. மீண்டும் ஒரு பாட்காஸ்ட் சந்திப்போம் ஐயா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.